ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பாகவதம் லைஃப் லெசன்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா கஷ்டம் வந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டதா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் முழுக்க என்னுடைய புரிதலின்படி என்னுடைய சொந்த வார்த்தையில் நான் என்னுடைய கருத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு காமன் கேள்வி இருக்கும். அது என்னென்னா, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? சில நேரங்களில் நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் பிரச்சனை வரும், நல்ல மனசுடன் நடந்தாலும் ஏமாற்றம் வரும், நம்பியவர்கள் கூட விட்டு போய் விடுவாங்க. அப்போது நம்ம மனசு கேட்கும், இறைவன் இருக்கிறானா, ஏன் இப்படி நடக்குதுன்னு. இந்த கேள்விக்கான ஒரு மிக அழகான பதிலை தான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லுது. இன்று நம்ம வாழ்க்கை பாடங்கள் தொடரோட 2வது பகுதியில் கஷ்டம் நம்மை உடைக்க வருவதில்லை, மாற்ற வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணம் பாண்டவர்களோட வாழ்க்கை தான். பாண்டவர்கள் பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் தர்மமாக வாழ்ந்தவங்க, நல்லவர்கள், இறைவனை நம்பியவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சுலபமாக இருந்ததானா? இல்லை. அவர்கள் ராஜ்யத்தை இழந்தார்கள், காட்டில் வாழ்ந்தார்கள், அவமானத்தை சந்தித்தார்கள், பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர்களை கைவிடலை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இறைவன் மீது இருந்த நம்பிக்கை. குந்தி தேவியோட அதிசயமான வேண்டுதல். அது என்னன்னா, ஒரு நாள் குந்தி கிருஷ்ணாவை பார்த்து கேட்குறாங்க, ஒரு விசித்திரமான வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது என்னன்னா, கிருஷ்ணா, என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் தொடர்ந்து வரட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். யாராவது கஷ்டத்தை கேட்பாங்களா? ஆனால் குந்தி தேவி சொன்ன காரணம் மிகவும் அழகாக இருந்துச்சு. அது என்னன்னா, கஷ்டம் வந்த நேரத்தில் தான் நான் உன்னை அதிகமாக நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய உண்மை இது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான். சில நேரங்களில் கஷ்டம் வந்த பிறகு தான் நம்ம உண்மையான பலம் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு விதையை நினச்சி பாருங்கள், அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது, இருட்டில் இருக்கும், மழை அடிக்கும். ஆனால் அந்த கஷ்டத்திற்கு பிறகு தான் அது ஒரு பெரிய மரமாக மாறுது. கஷ்டம் நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கும்? பொறுமையை கற்றுக் கொடுக்கும். எல்லாமே உடனே கிடைக்காது என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். உண்மையான உறவுகளை கற்றுக் கொடுக்கும். அதாவது கஷ்டத்தில் நமக்கு யார் நம்முடன் நிற்கிறார்கள் என்று தெரியும். அதுதான் உண்மையான உறவுகள் யாருன்னு நமக்கு கஷ்டம் கற்றுக் கொடுக்கும். அடுத்து இறைவன் மீது நம்பிக்கை வர வைக்கும். மனிதர்கள் உதவாத நேரத்தில் இறைவனை மனம் தேட ஆரம்பிக்கும். கஷ்டம் மன வலிமையை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கும். கஷ்டம். ஒரு சிறிய உதாரணத்தோடு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை ஃபயர், அதாவது சூடாக்கும் போது தான் அது இன்னும் ரொம்ப பிரகாசமாக மாறும். அதே போல தான் மனிதனும் வாழ்க்கையோட சோதனைகளுக்கு உள்ளாக்கும் போது தான் அவன் இன்னும் வலிமையானவனாக மாறுறான். இன்றைய உலகத்தில் இப்போது பலர் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஃபெயிலியர் இவற்றால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனாலே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னா நான் இனி சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்கிற லெசன் என்னென்னா, இந்த நேரமும் கடந்து போகும். இன்று கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளை நம்ம வாழ்க்கையில் பெரிய பாடமாக மாறலாம் அப்படிங்கிறத சொல்லுது. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை பார்ப்போம். கிருஷ்ணர் எப்போதும் கஷ்டத்தை உடனே நீக்கவில்லை, ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தார். அதுதான் உண்மையான டிவைன் சப்போர்ட். அதாவது இங்கே நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வராத மனிதர் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஆனால் சிலர் கஷ்டத்தில் உடைந்து போகிறாங்க. சிலர் கஷ்டத்தை தாண்டி உயர்ந்து வராங்க. அந்த டிஃப்ரென்ஸ் என்ன? அதுதான் மனநிலை. அப்படின்னா நம்ம மனதை மாற்றணும். மனதை எப்படி மாற்றணும்? தினமும் நல்லதை கேட்கணும், இறைவனோட பெயரை சொல்லணும், நல்ல மனிதர்களுடன் பழகணும், நெகட்டிவ் தாட்ஸை குறைக்கணும், வாழ்க்கையை கம்பேர் செய்யக்கூடாது. இந்த சிம்பிளான விஷயங்கள் மனதை
மெதுவாக மாற்றும். மனம் மாற மாற எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஃபேஸ் பண்ண தைரியம் வரும். கஷ்டம் வந்தால் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதில்லை, இறைவன் நம்மளை இன்னும் வலிமையாக்கிறார் என்பது தான் இதனோட அர்த்தம். இன்று நம்ம பார்த்த லெசன், கஷ்டம் என்பது வாழ்க்கையோட முடிவு அல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு ஆரம்பம். ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லுது, இறைவனை நம்பிக்கையோடு நினைத்து கொண்டே இருந்தால் எந்த இருட்டுக்கு பிறகும் ஒளி வரும் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ சொன்ன கருத்துக்கள் முழுச என்னுடைய சொந்த வார்த்தையில் எனக்கு தெரிஞ்சவற்றை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு லெசனை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.